ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரோனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இம்போர்ட்டர் ஆர் மேனுஃபேக்சர் ப்ரொஃபைலை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரோன்ஸை எப்படி வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம லீகலாக எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ட்ரோன் மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து கஸ்டம்ஸில் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க. எந்த மாதிரி ட்ரோன் வந்தாலே வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு முன்னாடியே தெரியும். கன்சியூமர் ப்ரொஃபைலில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இம்போர்ட்டர் மேனுஃபேக்சர் ப்ரொஃபைலில் தான் வந்து பண்ண முடியும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்புங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்களே வெளிநாட்டுக்கு போய் ட்ரோன் வாங்கிட்டு வந்துடுவீங்க, அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்தியாவில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து ட்ரோன் வாங்கிட்டு இங்கே வர சொல்லுவீங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது நீங்களே போய் வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து 99% வந்து இது வந்து சேஃபாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது டைப், அதாவது நீங்கள் இங்கே இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணும்போது 50-50 சொல்லலாம். 50-50னா ஒன்று உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வரும், இல்லைனா வந்து சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெத்தடை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் ட்ரோன் வாங்கிட்டு வர போகிறோம். மேபி ஏதாவது டூருக்கு போயிருப்போம், இல்லை ஏதாவது அங்கே போய் வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு வரும்பொழுது வாங்கிட்டு வரது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இம்போர்ட்டர் மேனுஃபேக்சர் ப்ரொஃபைலில் அந்த சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் போய் முதல்ல உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் இருக்கணும். அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிடணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பண்ணியிருந்தேன். பிப்ரவரி மாதம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே. நான் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே அதெல்லாம் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக ரெடியாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் போயிட்டீங்க, துபாய்க்கு போயிட்டு ஒரு நேனோ ட்ரோன் கூட வேணாம், ஏர் டு வேஸ்ட் பெரிய ட்ரோனே வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஏர் டு வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளைமோர் காம்போ வாங்கும்போது 3 பேட்டரி வரும், ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் வரும், எல்லாமே ஓகே, எல்லாமே சேமு. நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொன்ன மாதிரி தான் அன்பாக்ஸ் பண்ணிடணும். அன்பாக்சிங் எல்லாமே சேம் தான். எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை பாக்ஸையும் தூக்கி போட்டுடணும். நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த வெள்ளை பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரோன் எல்லாமே எடுத்து ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு திரும்பி அதே வெள்ளை பாக்ஸ்லேயே வச்சு அந்த ஒயிட் கலரில் டிஜைன் போட்டிருக்கும்ல, அந்த அவுட்டர் பாக்ஸோடையே எடுத்துகிட்டு வராங்க. கேட்டால் நான் தான் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ட்ரோன் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த டிஜே பாக்ஸே தூக்கி போட்டுடணும். ட்ரோன் மேலே இருக்க அந்த கிம்பலில் இருக்க ஸ்டிக்கர் அது இதுன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறமா ட்ரோனோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, அப்புறமா வந்து அந்த QR கோட் இருக்கும். நீங்கள் பேட்டரி ஏர் டு வேஸ்ட்லாம் பேட்டரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு QR கோட் இருக்கும், டிஜேயோட சீரியல் நம்பர் எல்லாம் சேர்ந்து. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போதே அதை வந்து அந்த டைமில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ட்ரோனோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தோம்னா இந்த 3 ஃபோட்டோஸ் கேட்கும். மற்றபடி நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்பொழுது நம்மளோட அந்த 10th சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் அதெல்லாம் வந்து கேட்குறது, ஆதார் எல்லாமே அதெல்லாம் இங்கேயே முடிச்சிருங்க. அங்கே போயிட்டு இந்த ட்ரோனில் இருக்க ஃபோட்டோஸ் அதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ 100 rupees பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து UIN நம்பர் வந்துடும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ், ரிமோட் கண்ட்ரோலர்லாம் கையில் எடுத்துக்கணும். ட்ரோனுமே கூட கையில் எடுத்துக்கலாம். பட் அந்த ப்ரொப்பலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொப்பலர்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி செக்இன் லக்கேஜில் வச்சுருங்க. ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஷார்ப்பாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வச்சுருங்க. பேட்டரிஸை கையில் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பேட்டரிஸை கையில் எடுத்துக்கோங்க. அதை செக்இன் லக்கேஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுன்னு ஒன்றுமே உங்களை ட்ரோன் வச்சிருக்கிறது கூட உங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். மேபி உங்கள் பேகேஜ்லாம் செக் பண்ணும்போது பேட்டரி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அதனால் ஏதாவது பிரச்சனை வரும். ஓகேங்களா, பேட்டரி, ரிமோட் கண்ட்ரோலர்லையுமே பேட்டரி இருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கோங்க. ட்ரோனோட ப்ரொப்பலர்ஸு, அதே நேரத்தில் ட்ரோனில் ஏதாவது ஷார்ப்பாக இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து செக்இன் லக்கேஜில் வச்சுருங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஏர்லைன்ஸுக்கு ஒரு ஏர்லைன்ஸை பொறுத்து மாறும் சில விஷயங்கள் மட்டும். ஸோ அதெல்லாம் அப்படியே சேஃபாக வச்சு எடுத்துருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் மறைச்சி என்னென்னமோ பண்டுலாம் போட்டு அப்படிலாம் கூட எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் UIN நம்பர் வச்சுருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருக்கீங்க. ஸோ கேஷுவலாக எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் நீங்கள் எப்போ போல எடுத்துகிட்டு வாங்க. அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத அவங்களுக்கு தெரிவிச்சாலே போதும். ஸோ இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஓகே நான் வந்து எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது, பண்ணிட்டேன். நான் இப்போ எங்கே நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்கன்னா நான் ஏதாவது நம்பரை எடுத்து காட்டணுமா, இல்லை நம்பரை சொல்லணுமா? ஏன்னா நம்ம பைக் 2 வீலர்ஸுக்குலாம் பார்த்தோம்னா இப்போ RC கார்டு வந்துடுச்சு. முன்னாடிலாம் RC புக் இருக்கும், இப்போ வந்து RC கார்டு, ATM கார்டு மாதிரி வந்துருச்சு 2 வீலருக்கும் சரி, காருக்கும் சரி. ஆனால் ட்ரோனுக்கு வந்து இந்த மாதிரி கார்டுலாம் எதுவுமே இஷ்யூ பண்ண மாட்டாங்களே, அப்போ நான் என்னதை தான் போய் காட்டுறது? சும்மா வாயில் சொன்னால் வந்து கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு, ஃபோனில் இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல் போங்க. நான் இப்போ உங்களுக்கு கூடவே காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொபைல் ஃபோனில் போய் ஜஸ்ட் டிஜிட்டல் ஸ்கை அப்படின்ட்டு கூகுள் குரோமில் தேடுங்க. இந்த மாதிரி வரும், www.digitalsky.dgca.government.in அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் போயிட்டு இந்த 3 சிம்பிள் இருக்குது பாருங்கள். மேலே இருக்க 3 சிம்பிள் கிடையாது, அது லாகின் பண்ண சொல்லும். அதுக்கு கீழே இருக்க அந்த 3 சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இஷ்யூடு UINs அப்படின்னு இருக்கும். இஷ்யூடுனா ஆல்ரெடி UIN, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை ஆல்ரெடி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் அது.
இஷ்யூடு யூஏஎன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உள்ள லோட் ஆகுது பாருங்கள் இஷ்யூடு யூஏஎன் சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கீழே போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் 3143 பேர் மட்டும் தான் யூஏஎன் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும். ஓகேங்களா? இதில் போயிட்டு உங்கள் பேர், அதாவது நீங்கள் எந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க உங்கள் ட்ரோனையோ அந்த பேரை வந்து நீங்கள் இதில் போடணும். நான் வந்து மேவிக் மினியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், பிப்ரவரி மாதம் பண்ணியிருந்தேன். என்னோட பேர் லோகபிரசாத். ஓகேங்களா? LOGA அப்படின்னு அடிக்கிறேன் நான். அடிச்சாலே வந்துருச்சு பாருங்கள், சீரியல் நம்பர் 339. இதுதான் என் ட்ரோனோட யூஐஎன், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு இருக்கா, UA00CUன்னு இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா என்னோட பேர் வருது பாருங்கள், UIN ஓனர்னு சொல்லிட்டு லோகபிரசாதன் அப்படின்னு இருக்குது. எனக்கு இஷ்யூடு டேட் என்னைக்கு வந்து எனக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க UIN சொல்லிட்டு இருக்குது 21 பிப்ரவரி 2022 நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் நீங்கள் காமிச்சாலே போதும். வேறு எதுவுமே வந்து பெருசாக காமிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் டிஜிட்டல் ஸ்கை dgca.government.inன்றது தான் ரெஜிஸ்டர்டு ஒரு வெப்சைட்டு ட்ரோன்ஸுக்கானது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது நான் சொன்ன பார்த்தீங்களா 2 டைப் இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டைப்பில் நம்மளே வெளிநாட்டுக்கு போவோம். அப்படி பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் நானே போயிட்டு ஒரு ட்ரோனை வாங்கிட்டேன். வரும்போது என்னை கேட்டாங்கன்னா நான் என் பேரை போட்டு இங்கே காட்டுவேன். இந்த பாருங்கள், என் பேர் லோகபிரசாத், நான் வந்து இந்த ட்ரோனை நானோ ட்ரோனு மேவிக் மினி, என்னோட யூஏஎன் நம்பர் இதுதான், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து உங்கள் பேரே போடலான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நான் இதை யாரோ என்னோட தெரிஞ்ச என் ஃப்ரெண்டை வந்து எடுத்துகிட்டு சொல்கிறேன். அவன் வந்து என் பேரை போடுறான், லோகபிரசாத்னு அடிக்கிறான். ஓகேங்களா? எல்லாம் காமிச்சிடும். ஓகேவா? சரி, லோகபிரசாத்ன்றது வேறு யாரோ, நீ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு நீ ஏன் எடுத்துகிட்டு வந்த, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஓகே இந்த நம்பர் இருக்கா, ஓகே ரைட்டு அப்படின்ட்டாங்கன்னா அது வேறு விஷயம். இதை வந்து பேக் எண்டில் அவங்க செக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இதே மாதிரி ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு கரெக்டாக இதை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டான நம்பர் தானான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஏதாவது இருக்கலாம், மேபி இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே அது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கார்டோ இல்லைனா வந்து ஃபிசிக்கலாக எதுவும் கேரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் லைவாக நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே போய் நீங்கள் காட்டணும். பாருங்கள் சார் இதுதான் சொல்லிட்டு, இந்த பேர் அதாவது லோகபிரசாத்னு இருக்குல்ல, அது வந்து என் பாஸ்போர்ட்டோட மேட்ச் ஆகணும், இல்லைனா ஏதாவது ஐடி ப்ரூஃபோடையோ மேட்ச் ஆனால் தான் அது வந்து செல்லுபடி ஆகும். கண்டிப்பாக கரெக்டுங்களா? வேறு ஏதோ ஒரு பேர் யாரோ ஒருத்தவங்களை கூட நான் எடுத்து காமிக்கலாம். ஒரு ஏர்டுவேஸ் வச்சிருந்தவங்களோட பேர் எதாவது எடுத்து வந்து காமிச்சேன்னா பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ணாமல் வேறு யாரோ ஒருத்தவங்களோட பேர்லாம் போட்டு காமிச்சு மாட்டுச்சுன்னா பெரிய லெவலில் பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள், தெளிவாகவும் பண்ணுங்கள். இது வந்து கிட்டத்தட்ட லீகல் தான். ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறேன். கரெக்டுங்களா? நான் வந்து ட்ரோன் வச்சிருக்கேன்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறேன். யாருக்குமே வந்து நான் கண்டிப்பாக இது வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே பயந்து எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.